ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்றைக்கி நாம் மிகவும் வித்தியாசமான அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். மைசூர் போண்டா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு இருக்கும் இது. அதை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திங்கன்னா அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அரை கப் அளவுக்கு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மைசூர் போண்டாக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நான் மீடியம் சைஸ் பச்சை மிளகானால நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு அரை இன்ச்சு போல் இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் சமையல் சோடா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எவ்வளவு மைதா மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். நான் 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருந்தேன். 200 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைசூர் போண்டாவுக்கு தயிர் ரொம்பவே முக்கியமானது. கண்டிப்பாக நம்ம தயிர் சேர்த்து செஞ்சால் தான் போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தயிர் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு தான் நமக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு. போண்டாவுக்கு மாவு நல்லா தளத்தளன்னு இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான பதத்தில், வடை மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 1/4 டம்ளர் போல் தண்ணி செலவாச்சுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அதனால் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் போண்டா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். போண்டா பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. போண்டா மாவில் கை வைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணியில் கையை தொட்டுட்டு அதுக்கப்புறமா போண்டா மாவு கையில் எடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு ஊற வைக்கணும், அரைக்கணும், இதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்க. வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த போண்டாவை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடணும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக செவந்துடுச்சு. நாம் எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சின்ன சைஸாக கூட செஞ்சுக்கலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் வடிஞ்சிருச்சு, நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸியாக இந்த போண்டாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் மாவு அதிகமாக போட்டேங்க. போண்டா நல்லா பெரிய சைஸில் வந்துருச்சு. உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் மாவு குறைச்சி போட்டேன். மீடியம் சைஸில் போண்டா வந்தது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மைசூர் போண்டாவுக்கு எல்லா விதமான சட்னியும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா யோசிக்காமல் இந்த போண்டாவை ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த போண்டாவை நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் பசங்கள்லாம் லீவில் தாங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான டேஸ்டான இந்த மைசூர் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.